மூவி எப்படி இருந்துச்சு? இந்த ஆடியோவோட கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்தது? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு டீச்சராக நான் அந்த மூவி நான் ஒரு டீச்சராக தான் என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன் எப்போவுமே. ஸோ ஒரு டீச்சராக இருக்கும்போது அந்த இடத்துல அந்த படத்தில் ரேச்சல்னு ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சர் வந்து தொடக்கமே அந்த அந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனோட தவறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஸ்கூலில் இருந்து தான். ஸோ அவனை அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் கொடூரமான முறையில். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க அவங்களும் அவன்கிட்ட தேவையில்லாத தகாத முறையில் நடந்துக்குவாங்க. ஸோ இந்த 2 இன்சிடெண்ட் அந்த 2 இன்சிடெண்ட்டால தான் அவன் சைக்கோவாக மாறுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதனால் ஒரு சைக்கோவாக ஆகிறான். கடைசியாக அந்த ஹீரோயினும் மன்னிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வேறு லெவலில் அந்த கதை எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் சைக்கோன்ற படம் வந்து எப்படியும் நிறைய கொலைகள் இருக்கும், ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்போ நாங்கள் எப்படி பார்க்குறது, எப்படி இது பண்ணுறது? கண்டிப்பாக. அதாவது நேற்றே ரிவ்யூ போட்டிருந்தாங்க, யாரோ ஒரு சார் போட்டிருந்தாங்க, அந்த அவரோட நேம் மறந்துருச்சு. ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கும்போது ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தார். ஸோ எனக்கு வந்து அப்போ புரியல உண்மையிலே இந்த படம் ஃபஸ்ட்டு தேட்டரில் வந்து பார்க்கும்போது என்னடா ஸ்டார்டிங்லலாம் நிறையா கொலையாகவே நடக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ அப்போவும் அந்த கொலை நடக்கும்போது அந்த சைக்கோ வந்து அவனோட கத்தி எடுக்கும்போது அவங்க தலை கீழே இறக்குறது அதை அவ்வளோ சூப்பராக கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. மூவி எப்படி இருந்துச்சு? நீங்கள் இந்த ஆடியோவோட கேட்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. நான் எங்களோட மனசை தொட்ட மாதிரி நல்ல மூவி. இதே மாதிரி எல்லா படமும் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி வரணும். இங்கே சென்னையில் இருக்கவங்க மட்டும் பார்க்காம எல்லாருமே பார்த்தா நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணோம். படம் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? படம் வந்து நல்லா இருந்தது மேம். பொதுவாகவே மிஷ்கின் சார் படம்னாவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதிலும் இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது. அதாவது முன்னாடியே இந்த படத்தை பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் நல்லாவே இருந்தது. அதில் ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்கவுங்க கேரக்டரு அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க. இந்த படத்து மூலமாக ஒரு திரைப்படத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. இசையும் நல்லா இருந்தது. அதுக்கு நல்லா அந்த படத்தை நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. அதை நல்லா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது படம். எஸ், நல்லா இருந்தது மேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்னும் நார்மல் மூவி மாதிரி தான் போயிருந்தது. சும்மா கொலை அந்த மாதிரி அப்படி தான் நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் தாண்டி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு. எஸ் மேம், நமக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது படம். படம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? ஆக்சுவலாக இது என்னுடைய செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் அறம் அந்த படம் பார்த்தேன். இது செகண்ட் டைம் சைக்கோ படம். உண்மையாலுமே டிஸ்கிரிப்ஷனோட கேட்குறேன். வேறு லெவல் மூவி. படத்தில் எல்லாமே உதய் சார் ஆக்டிங், அதாவது மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சினிமட்டோகிராஃபி, மியூசிக் வேறு லெவல். இளையராஜா சார் ஹெட்ஸ்அப் இவர் சொல்லுற அடுத்து. உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? இது எப்படி இந்த சொல்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சில விஷயங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லலாம் இந்த படத்தை. நாங்கள் வந்து சைக்கோ மூவிஸை எதிர்பார்த்து வரல, இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கல. வந்ததுக்கப்புறம் இப்படியும் வந்து எங்களையும் புரிஞ்சு இந்த அளவுக்கு நாங்களாம் இருப்போன்ற அளவுக்கு எடுத்துருக்காங்கன்னா அது எங்களால் நம்பவே முடியல. இப்படி ஒரு படம் எடுத்து மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி. மேலும் இதேமாரி படம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா மிஷ்கின் சாருக்குள்ள ஒரு சைக்கோ, வில்லனுக்குள்ள ஒரு மிஷ்கின் சார். மூவி எப்படி இருந்துச்சு? இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மூவி வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த மூவி பார்த்தேன். ஸோ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் அப்படின்னு மட்டும் கிடையாது. அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விதமான விஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அங்கே வந்து கமலாதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரும் அண்ட் அந்த ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் வந்து நம்ம மிஷ்கின் சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதன் மூலிமா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பர்சன் வந்து விஷுவலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க கூட இருக்கிறவங்கள பொறுத்து தான் அவங்களுடைய பாசிட்டிவ் வைபா நெகட்டிவ் வைபா அப்படிங்கிறது. ஸோ அவங்க கமலாதாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் சரி அண்ட் அவருடைய ஃப்ரெண்டும் சரி அவரை ட்ரீட் பண்ண விதம்
ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு போனார்னா இவர் பின்னாடியே போகிறதில்ல, அவரோட ஃப்ரெண்டு அவர் பின்னாடி இவர் ஃபாலோ பண்ணி போகிறாரு, புரியுதுங்களா? ஸோ வந்து உன்னால் இப்போ அதே மாதிரி அவங்க ட்ரைவ் பண்ணும்போது சரி, இந்த லாஸ்ட் சீனில் வந்து நம்ம உதயநிதி சார் வந்து ட்ரைவ் பண்ணுவார். ட்ரைவ் பண்ணும்போது வந்து கமலாதாஸ் மேம் வந்து அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து தடுக்கலை, புரியுதுங்களா? ஸோ அதுதான் பாசிட்டிவ் வைப் அப்படிங்க. எஸ், அது வந்து பாசிட்டிவ் வைப். அதான் வந்து மிஷ்கின் சார் சொன்னார், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்து அது மாதிரி வந்து எல்லா விஷுவலி சேலஞ்ச் பர்சன்ஸோட லைஃப்லையும் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே ஒரு ஹீரோவாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் எங்களை ட்ரீட் பண்ணிங்கனாலே போதும், வில் பிகம் அ ஹீரோஸ். எஸ் எஸ். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா படத்தை? எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக நல்லா இருந்து என்ஜாய் பண்ணோம். ஐ லவ் திஸ் மூவி. ஒரு சைலண்டான மூவியை நாங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நாங்கள் நார்மலான ஒரு மூவியாக பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. எஸ்பெஷலி அந்த வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணுற அந்த விதம் எப்படி, அது மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. இல்லைனா அந்த மூவியவே நாங்கள் இப்படி தான் இருக்குமா பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவராலாக மிஷ்கின் சாருக்கு ஒரு செம்ம மாஸ். மிஷ்கின் சார், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. மூவி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப ஆக்சுவலாக பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கலையினுடைய ஒரு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து இந்த படம் நிறைவேற்றிருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் அங்கேயே உள்ளே பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். நான் சரியாக சொல்லியிருக்கேனா தப்பாக சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஆக்சுவலாக இயக்கம் நிஷ்கின்னு சொல்லிட்டு போடும்போது நான் ஏஞ்சி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஆக்சுவலாக எதுக்காக சொன்னேன்னா அந்தளவுக்கு எனக்கு பாதிச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் தேவைப்பட்டது அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு. எஸ் 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 அதுக்காண்டி தான் என்னால் கைத்தட்ட கூட எனக்கு மனசு வரல லிட்ரலாக பார்த்தா. ஸோ எஸ், லிட்ரலாக ரொம்ப எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைக்கோத்தனத்தை வந்து அந்த படம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? கேட்கும்போது என்ன அப்படியே ஏதோ ஒன்று என்னோட சோலை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. இட் வாஸ் லைக் ப்ரிக்கிங். யா, ரொம்ப குத்துற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. யா, ஐ வாஸ் கிரேட்லி மூவ்ட் பை த மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் இன்னமும் கூட அந்த படத்தோட இம்பேக்ட்லேருந்து நான் வெளியில் வரல. மேபி இட் வில் டேக் சம் டைம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல்.